ஹாய் வியூவர்ஸ் வணக்கம். இது உங்கள் கலாம் டிஎன்பிசி அண்ட் கவர்மெண்ட் ஜாப் கிளாஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பியோட ஏஎல்பிஎன் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கான CBT2 எக்ஸாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதோட ஃபஸ்ட்டு பேட்சோட அனலைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதுக்கு எப்படிலாம் அடுத்த ஷிஃப்ட்டு கேட்பாங்கன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட் என்னன்றது கேட்டிருக்கான். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியர். ஸோ டிராயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸகனல் ஷேப் கேட்டிருக்காங்க. எக்ஸகனல்னால் 6 பக்கம் கொண்டது. ஸோ அந்த ஷேப்போட சைஸ் எத்தனை பக்கம் எக்ஸகனலோட ஷேப் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 5 சைடு 4 சைடு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பேரல் கனெக்ஷன் கொடுக்கும்போது அதில் ரெசிஸ்டர் எவ்வளோன்றது கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான இதெல்லாம் பார்த்துக்கோங்க, டயக்ராம் பேரலல்லாம் இந்த மாதிரி வரும். ஸோ ஒரு இந்த வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் இந்த மாதிரிலாம் வரும், அது மாதிரி பார்த்துக்கோங்க ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடு பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேண்டு கேட் வந்து கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட் இது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் பார்த்திங்கன்னா செமி டயோடு கேட்டிருக்காங்க, யூனிவர்சல் கேட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் பவர் எவ்வளோ யூனிட்ன்றது எத்தனை வாட்ஸ்ன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ 5th கொஸ்டின் வந்து அது மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 6வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ கொடுத்துட்டு செல்சியஸை வந்து பார்த்திங்கன்னா கெல்வினாக மாற்றக்கூடிய ஒரு அளவீடு முறையை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா பாருங்கள், ஏன்னா அந்த ஏரியா வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்களாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட எனர்ஜி வந்து ஸ்டெப் டவுன் ஆகும், அது ஸ்டெப் அப் பண்ணுறதுக்காக தான் டிரான்ஸ்ஃபார்மர்ன்றதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாடல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் எலக்ட்ரிசிட்டிலேருந்து கொஸ்டின் அதிகமாகவே இருக்குது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 கொஸ்டின் நண்பர் சொன்னார். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பென்சில் பற்றின பேசிக் கொஸ்டினும், இன்னொன்று ட்ராயிங் ஷீட்டோட சைஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க கலாமில் பாருங்கள், கலாம் டிஎன்பிசியில். ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் பண்ணிவிடுங்க. ஸோ ஏன்னா அடுத்தடுத்த ஷிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்குள்ளே நான் அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ப்ரொஜெக்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாயிண்ட்டில் இருந்து அதுக்கப்புறம் சாலிட்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்க்காதவங்க யாராக இருந்தீங்கன்னா ட்ராயிங் கிளாஸ் வந்து மேக்ஸிமம் பண்ணியிருக்கேன், அது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷனோட யூனிட் என்னென்னு கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் டென்ஷனோட யூனிட் வந்து Nm/m. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாஸ்கலோட யூனிட் என்னன்றதும் கேட்டிருக்காங்க. ப்ரெஷருக்கு என்னன்றது கேட்டிருக்காங்க. பாஸ்கலும் ஒன்று தான். ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக 11வது கொஸ்டின் வந்து பாருங்கள், ஃபாரன்ஹீட் கொடுத்துட்டு செல்சியஸ் மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா செல்சியஸ் கொடுத்துட்டு ஃபாரன்ஹீட் கேட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி மாடல்லே வந்து பார்த்திங்கன்னா 2-3 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்குது. அதனால் அது கொஞ்சம் நல்லா பாருங்கள் டெம்பரேச்சரில். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், ப்ரெஷரோட யூனிட் என்னென்னு கேட்டிருக்காங்க. ப்ரெஷரோட யூனிட் வந்து Nm/m². இது வந்து பாஸ்கல்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? லாஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் Nm/m இது. ஸோ இது வந்து இது கேட்டிருக்காங்க. கண்டக்ஷன்றது வந்து பார்த்திங்கன்னா என்னன்றது கேட்டிருக்காங்க. 1/ரெசிஸ்டன்றது தான் அதுக்கான ஃபார்முலா. ஸோ அது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்களாம். பாரத ரத்னா விருது சச்சினுக்கு எந்த வருடம் வழங்கப்பட்டதுன்றது ஜென்ரல் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, 2014. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாஜ்பாய் கொடுத்துருப்பாங்க, மதன் மோகன், மாளவியா இவங்களுக்குலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எந்த இயர்ன்றது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 15th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா லேட்டன் ஹீட்டை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. லேட்டன் ஹீட் அதாவது வந்து வாட்டருக்கான லேட்டன் ஹீட் வந்து எவ்வளோ இருக்குன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் உரைநிலை டெம்பரேச்சர் என்னன்றது கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் தண்ணிக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீரோட டென்சிட்டி எந்த டெம்பரேச்சரில் வந்து ஹையாக இருக்குன்றது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா 4 டிகிரி செல்சியஸ். ஸோ அதை பின்னாடி பார்க்கலாம். ஸோ பனாரஸில் வந்து பார்த்திங்கன்னா MP யார், பனாரஸ் தொகுதியோட MP யாருன்றது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு குரூப் டிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயம் வந்து நிறைய கேட்டு இருந்தாங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எம்பியோட லிஸ்ட்டு கேட்குறாங்க. பிகாஸ் வந்து எலெக்ஷன் டைம்ன்றதுனால ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேட்டனிட் பேனஸ் பார்த்துமா. சரி ஓகே, நீரோட டென்சிட்டி எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டிகிரி செல்சியஸில் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து 0 டிகிரி செல்சியஸில் ஐஸ் கட்டியாக இருக்கும், ஸோ கல் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாட் இருக்கும். அது கிடையாது, 4 டிகிரி செல்சியஸில் தான் ஹையாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாரத ரத்னா விருதுலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்கேன்னா ஃபஸ்ட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா 3 நம்பரை கொடுத்துட்டு யார் வந்து இதில் பாரத ரத்னா விருது வாங்கலன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ராஜாஜி தான் வாங்கியிருப்பார், 2வது ராதாகிருஷ்ணன், 3வது சசி ராமன். 3 பேருமே வந்து தமிழ்நாடு பர்சன்ஸ்.
ஸோ பாரத ரத்னாவில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டு இருக்காங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 5 பேரும் எண்டில் ஒரு 5 பேரும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா FIFA வேர்ல்டு கப்பை நடத்தின நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க, ரஷ்யா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் சம்மந்தமானது வந்து பார்த்திங்கன்னா யார் வின் பண்ணாங்க, யார் தோத்தாங்க, யார் 3rd place 4th place. ஸோ அதோட ப்ரைஸ் லிஸ்ட்டில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ கோல்டன் பூட் வாங்கினது யார், ஸோ இளம் வீரர் விருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் வந்து கொஸ்டின் அடுத்தடுத்த பேட்சில் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்மிண்டனோட கோச் யாருன்னு கேட்டிருக்காங்க. பேட்மிண்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா புலோரியான்னு சொல்லிட்டு ஒரு கேண்டிடேட் தான் வருவார். அவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் வரல. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக பேட்மிண்டனில் கேட்டிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமான பேட்மிண்டன் இருந்தால் பார்த்துருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நிதின் கட்காரி வந்து எந்த தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஏன்னா நிதின் கட்காரின்றவர் வந்து பார்த்திங்கன்னா இது கப்பல் போக்குவரத்து துறையோட அமைச்சர் ப்ளஸ் போக்குவரத்து துறை இதுக்கான அமைச்சர் அவர். ஸோ அதனால் அது கேட்டிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற அமைச்சர்களோட டீட்டெயில்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவர் எந்த தொகுதி, ஏன்னா இம்பார்ட்டன்ட் கேண்டிடேட் பாருங்கள். அருண்ஜேட்லி எந்த தொகுதி, பிரைம் மினிஸ்டர் எந்த தொகுதி, இந்த மாதிரி வந்து அந்த தொகுதியெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா RBI கவர்னரோட நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஸோ வஜ்ரா திட்டன்றது எந்தெந்த நாட்டுக்கு இடையில் நடக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் USA. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச், அந்த சயின்டிஃபிக் இதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. டாக்டர் இது வாஜ்பாயோட நினைவாக தான் இது வந்து இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லா எலெக்ஷன் பேஸ்டில் தான் கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் தான். இதோட செகண்ட் பார்ட் வந்து இன்னும் ஒரு 1 ஹவரில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.